நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் முறைக்கப்படும். Bind and cast every unclean spirit. எல்லா சுத்த கட்டி நிர்மூலமாக்கப்படுது. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஞானத்தை புரிந்துவிட்டு எங்களோட உறவாடும் ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. ஆவியானவரே வாரும் ஐயா, எங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இன்னைக்கு 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல இருக்கிறோம். ஏலியா ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்றபடியாக அவரோட வழி நடத்துவதன் வழியாக 1வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அவரு கடவுள் கிட்ட வருகின்றார். கடவுள் சொன்னதுக்குப்படி 3 வருடம் ஆச்சு, நம்ம போய் இப்ப மழை வந்துடும் சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அது நடக்கும். ஆண்டவருக்கு வார்த்தைக்காக அவர் காத்து நின்று அவர் அந்த ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக போய் அவர் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார். அதனால ஆண்டவரோட இணைந்து இருந்து நம்ம நடக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம். திருப்பியும் நீங்க அதை பார்க்கலாம். ஆண்டவருக்கு முன்னாடி போவதும் சரியில்லை, ஆண்டவரோட காலத்தை அவர் காட்டுகின்ற வழியில நம்ம போகாம இருப்பதும் சரி கிடையாது. ஏலியா செய்யற மாதிரி ஆண்டவரோட வார்த்தைக்காக அவர் காத்து நிற்கின்றார். நல்ல ஒரு பிள்ளையின் அடையாளம் அதுதான். ஆண்டவரின் வார்த்தைக்காக காத்து நின்று வார்த்தையோடு சேர்ந்து அவர் செயல்படுகின்றார். வார்த்தை கிடைத்த உடனே ஆகாபு கிட்ட போய் பேசுறாரு. அங்க பல வேதனைகள் அவர் பாக்குறாரு, பல கஷ்டங்களை அவர் பாக்குறாரு. 3 அரசர்கள் 18வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிப்பாரு. உங்களுக்கு புரியும். பல வேதனைகள், பல கஷ்டங்கள். ஆனா போய் அங்க மழை வரும் அதெல்லாம் சொல்லிடலாம் அப்படிலாம் கிடையாது. வாசிக்கிறீங்களா? 1 அரசர்கள் 18வது அதிகாரம். பல நாட்களுக்கு பிறகு பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம், ஆகாபு உன்னை காணுமாறு போய் நில், நான் நாட்டில் மழை பெய்ய செய்வேன் என்று கூறினார். அவ்வாறே எலியா தம்மை ஆகாபு காணுமாறு அவனிடம் சென்றார். அப்பொழுது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. அரண்மனை கண்காணிப்பாளன் ஒபதியாவை ஆகாபு தன்னிடம் அழைத்தான். ஒபதியா ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சி நடந்தவர். ஆமேன். ஆமேன். அவரோட பேசி அவர் இதெல்லாம் சரி பண்ணலான்னு ஆகாபு முயற்சி செய்கிறார். பலவிதமான முயற்சிகள், உலக சார்ந்த முயற்சிகள் இன்னும் பயனற்ற முயற்சிகளாக இருந்தது. 3 வருடங்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து பயணமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஏலியா இங்க பேச வராரு. பேச வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆகாப் என்ன சொல்றாரு, 3 வருஷம் ஆச்சு. ஏலியா உடனே ஓகே 3 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒரு தீர்வு ஏதாவது கிடைக்கும், நாங்க தப்பு செஞ்சுட்டோம், ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏலியா கிட்ட பேசுறதுக்கு பதிலாக குற்றத்தை, அந்த தவறை மட்டும் நம்ம பார்த்து பயணம் செய்யறாரு ஆகாப். 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல 17-18 ஆகாபு எலியாவை கண்டதும், இஸ்ரேலரிடையே கலகமூட்டுகிறவன் நீதானே என்றான். அதற்கு எலியா, இஸ்ரேலரிடையே கலகமூட்டுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். அவர் செய்த தவறெல்லாம் நம்ம பல நேரத்துல நம்ம பாவத்துல மூழ்கி இருக்கும் போது நம்ம செய்கின்ற தவறு நமக்கு தெரியாது. பாவத்தின் பிரச்சனை அதுதான். சாத்தான் நம்ம கண்களை மூடி விடுவான். அதான் ஆகாபின் வாழ்க்கையில நடந்திருக்கு. அது ஒரு மிக ஒரு வேதனைக்குரிய ஒரு நிலை. பாவத்தினால அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை அப்படின்றது மிகவும் வேதனைக்குரிய நிலை. அந்த மாதிரி மக்களுக்கு தான் நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அந்த மாதிரி மக்களுக்கு தான் நம்ம அதிகமா ஜெபிக்கணும். கண்கள் மங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவாரு.
பல இடத்துல சொல்லியிருக்காரு. மத்தேயு 13வது அதிகாரத்துல 15 17 வரைக்கும். இதயங்கள் மங்கி போய் காதுகள் ஆண்டவர் வார்த்தை கேட்க முடியாது, கீற்றுக்கொள்ள முடியாத மாதிரி, கண்கள் கேட்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாத மாதிரி அடைந்து கிடக்கின்ற ஒரு சூழல். மத்தேயு 13வது அதிகாரத்துல 15 17 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகி விட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆமென். இங்க தெளிவா உங்களுக்கு புரியும். ரொம்ப ஆழமான முக்கியமான விஷயங்கள் ஆண்டவர் வந்து எப்படி அவங்க கண்கள் மூடி இருக்கின்றது, காதுகள் கேட்கப்படவில்லை, கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றது. ஆகாபோட நிலை அந்த மாதிரிதான் இருந்தது. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் ஆகாப் இந்த மாதிரி இந்த விதத்துல பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அது புரிஞ்சுக்கலாம், அடுத்த கட்டங்கள் நடக்கின்ற விஷயங்கள் அது நமக்கு புரியாது. இதே மாதிரி நபர்கள் தான் இயேசு ஆண்டவருக்கு எதிராகவும் பவுலுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டை எழுப்புகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரத்து பீலாத்து கிட்ட போய் பைலட்டு கிட்ட போய் தவறான குற்றச்சாட்டுகள். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரத்துல 4, 5, 6 வாசிக்கிறீங்களா? பிலாத்து தலைமை குருக்களையும் 23ல தானே? ஆமா, கரெக்ட். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றமொன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலீலியா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினான். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலீலியனா என்று கேட்டான். அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து, அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். ஆமென். இங்க அது இயேசு ஆண்டவரின் வாழ்க்கையில மட்டும் பலவிதமான குற்றச்சாட்டுகள், ஆண்டவர் செய்யாத விஷயங்கள். நான் வந்து அரசர் ஆக போனா அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இவர் அரசர் ஆவாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி பலவிதமான தவறான குற்றச்சாட்டுகள். இந்த உலக சார்ந்த விதத்தில் அரசர் ஆகணும்னு இயேசு ஆண்டவர் விரும்பவே இல்லை. இது இயேசு ஆண்டவர் வாழ்க்கையில மட்டும் கிடையாது, பவுலின் வாழ்க்கையில பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்துல 20வது வசனம், இவங்க கலக்கம் உருவாக்குகின்றார்கள். திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்துல 20வது வசனம் நீங்க பார்க்கலாம். அவர்கள் தலைமை நடுவர்கள் முன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி, இவர்கள் யூதர்கள் நமது நகரில் கலகம் விளைவிக்கிறார்கள். ஆமென். அப்படியே 17வது அதிகாரம் போனீங்கன்னா 6வது வசனம் வேற ஒரு இடத்துல அங்க வந்து பிரச்சனைகளை அவங்க சந்திக்கின்றார்கள். தவறான குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். 17ல 6 வாசிக்கிறீங்களா? அவர்களை அங்கே காணாததால் யாசோனையும் அவரோடு சில சகோதரர்களையும் நகராட்சி மன்றத்தினரிடம் இழுத்து வந்து, உலகமெங்கும் கலகம் உண்டாக்குகிற இவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஆமென். ஆமென். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? ஏலியாவை போல் இவங்க இருந்திருக்காங்கன்றது மட்டும். ஏலியா வந்து ஒரு கரெக்டான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார். நமக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகள் நம்ம சமூகத்துல இருக்கலாம், குடும்பத்திலேயே வந்து பல குற்றச்சாட்டுகள் வரும். குடும்பத்திலேயே இயேசு ஆண்டவர் அனுபவிச்சார். நீ வந்து நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசினா எல்லார்கிட்டையும் போய் காட்டு, எல்லார்கிட்டையும் போய் சொல்லு அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த வசனங்கள் ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார். அதனால நம்ம மனதை ஆயத்தப்படுத்தணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக நம்ம வந்து செயல்படணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா
சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி மன உறுதியோட இருக்கணும். உறுதியாக சில பிரச்சனைகள் வரும். அதை நேரிடுவதற்கு தயாராக மனநிலை தயாரிப்போட நம்ம ஆண்டவர் பின்னாடி செல்லணும். மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரத்துல 10லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆமென். ஆமென். விண்ணுலகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற மக்களுக்கு இது எளிதாக இருக்கும். நம்ம சுய நலத்தை நாடி நம்ம ஆண்டவர் பின்னாடி செல்றோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு பயமா இருக்கும். ஆண்டவரை நோக்கி விண்ணுலகத்தை நோக்கி பயணம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை நமக்கு இருக்கும். இல்லைன்னா இவ்வளவு பாரம்லாம் என்னால முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறதுக்கு தான் நம்மளால முடியும். ரெண்டு மனதாக இந்த உலகத்தையும் வேணும் கடவுளையும் வேணும் அப்படின்னு நினைத்து ஆண்டவர் பின்னாடி செல்லும் போது வருகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம். மத்தேயு 10வது அதிகாரம் இது ஒரு இடத்துல சொன்ன விஷயங்கள்லாம் கிடையாது. பல இடத்துல ஆண்டவர் வலுவுறுத்தி அடையாளங்கள்னாலையும் பிரச்சனை சூழ்நிலைகள்னாலையும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பின்னாடி சென்றால் எல்லா விதமான கேள்விகள் பிரச்சனைகள் ஆண்டவருக்காக நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு மனநிலையோட நம்ம செல்லணும். மத்தேயு 10வது அதிகாரத்துல 21லிருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீடர் குருவை விட பெரியவர் அல்லர், பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்லர். சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும். அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆமீன். ஆமீன். எப்போ நம்ம உடல் மட்டும் இல்ல, நம்மளை பத்தி தவறாக பேசும்போது நம்ம பேரு கெட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம ஆண்டவர் பின்னாடி செல்லும் போது நம்ம அந்த மாதிரி பயந்து நம்ம செல்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆண்டவரோட உண்மையான சீடராக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதத்தில் ஒரு சீடராக ஆவது ரொம்ப கஷ்டம். எந்த விதத்திலையும் நம்ம அவமானப்படுவதற்கும் நம்ம தயாராக இருக்கும். அப்போ ஆண்டவரோட உயர்த்துதல் நம்ம பெறுவோம். மோசேக்கு எதிராகவும் சரி, ஆரோனும் மிரியமும் எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல பார்த்திருக்கோம். நம்ம நிறைய வாட்டி வாசித்திருக்கோம், தியானித்திருக்கோம். எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல 1லிருந்து 6 வரைக்கும் வேணா வாசிப்பாங்க. பல குற்றச்சாட்டுகள் எழுப்புவாங்க. நம்ம தாங்குவதற்கு தயாராக இருக்கும். பல விதமான கேள்விகள் வரும். நான் செய்யற விஷயங்கள் நீங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கான். நர்ஸா இருந்தா இதெல்லாம் செய்யக்கூடாது, அபார்ஷன் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அது கீழ்ப்படிய தயாரா இருக்கும். டீச்சரா இருந்தா சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்ற விதத்துல சில போதனைகள் சரியில்லை அப்படின்ற விதத்துல வரும். சில பேங்க்ல இருக்குன்னா சில மோசடிகளுக்கு நம்ம கூட்டு நிற்க முடியாது. எந்த இடத்துல ஏதாவது இப்போ கால் சென்டர்ல இருந்தீங்கன்னா அவங்க குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும், ஸ்மோக் பண்ற ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க கூட நம்மளால இருக்க முடியாது. எந்த ஒரு சமூகத்துல நம்ம சென்றாலும் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக எல்லா சூழ்நிலையும் நடக்காது. அதுக்கு மாறான செயல்கள் நடக்கும். அதுக்கு நம்ம ஒரு உப்பாக ஒளியாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா நம்மளால இருக்க முடியுதா? நம்ம பேரு கேட்டோம், நம்ம சமூகத்தோட போனோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னு சொன்னா பல கேள்விகள் பிரச்சனைகள் நம்ம நேரிட வேண்டியது இல்ல. அவன் ஆண்டவரோட
ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியா நடக்கணும்னு சில பிரச்சனைகள் வரும். அதை நேரிடுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்துல 22 இருந்து 26 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஐயோ உனக்கு கேடு. நம்ம மற்றவங்களுக்கு நம்மளை பத்தி நல்லா பேசணும்னு எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சீரனாக இருக்க முடியும். வாசிக்கிறீங்களா? 26 22 இது லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 22 இருந்து 26 வரைக்கும். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழிவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆமீன். நம்மள புறக்கணிப்பார்கள், ஒதுக்கி வைப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நேரிடுவதற்கு தயாராக ஆண்டவரோட வேலையை நம்ம செய்வதற்கு ஒரு மனப்பான்மையை வைத்து நம்ம செய்யணும். சில நேரத்துல விபிலியத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்ற விதத்துல நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் நம்ம வாசிச்சுட்டு போறோம். அப்படி இல்லை, இதெல்லாம் நமக்கு நம்ம நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் கூட அப்படி வாசிச்சிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். இதெல்லாம் வாசிக்கும் நமக்கெல்லாம் இது எங்க நடக்கும் போது விதத்துல நம்ம அப்படியே ஒரு கதை மாதிரி வாசிச்சுட்டு போறோம். அப்படி இல்லை, உண்மையாகவே ஆண்டவரின் பின்னால உண்மையா நம்ம செல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். பவுல் சந்தித்தார், நம்ம வாசிச்சோம் சூழ்நிலைகள் வழியாக. அவர் சொல்றாரு, அவரோட அனுபவத்துல இருந்து அவர் சொல்றாரு. 2 டிமோத்தி 3வது அதிகாரத்துல 12வது வசனம். எல்லாருமே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நம்ம செல்றோமோ இந்த பிரச்சனைகள் உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம நினைவுபடுத்துகின்றார். 2 டிமோத்தி 3வது அதிகாரத்துல 12 வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறை பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆமீன். அனைவரும் இந்த இன்னல் வரும். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வரும். எதிர்பார்த்துட்டு வாழ்க்கையில முன்னாடி செல்லும். சரிங்களா? பல நேரத்தில் எதிர்பார்க்காத நேரத்துல வரும்போது நமக்கு நேரிடுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முன்னாடி முன்கூடியே நம்ம மனதை தயாரிப்பாரு. அடுத்த ஒரு விஷயம் நம்ம தியானிக்க போறது 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல 36, 37 அந்த ஏலியா செய்கின்ற அற்புதங்களுக்கு செய்வதற்கு முன்னாடி அவரு ஜெபிக்கின்ற ஜெப முறை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல 36, 37 வாசிக்கிறீங்களா? மாலை பலி செலுத்தும் நேரம் ஆயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நானும் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார். ஆமீன். ஆமென். ஆண்டவரே பதில் தாரும் அப்படின்ட்டு அற்புதமாக அவர் செய்யற விஷயம், ஜபிக்கின்ற ஜபத்தை நம்ம பார்க்கணும். விசுவாசத்தோட, ஒரு தாழ்ச்சியோட, உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக இதெல்லாம் நடக்கும் அப்படி வார்த்தை மேல விசுவாசத்தோட அவர் ஜெபிக்கின்றார். சுயநலமாக அல்ல, ஆண்டவரோட மகிமைக்காக இங்க வெளிப்படுத்தப்படட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களோட மனம் மாறுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி 37வது வசனத்துல இதயம் திரும்பி ஆண்டவரை நோக்கி வரணும் அப்படின்றதுக்காக ஆண்டவரோட வல்லமை அங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அங்க ஆண்டவரோட வல்லமை இறங்குகின்றது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பல நேரத்துல யோசிக்கலாம், விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன்,
வல்லமை இறங்குவது நம்ம பார்ப்பது கிடையாது. ஆண்டவரோட பல நேரத்துல சில பேர் வந்து எனக்கு ஆவியானவரோட குடைகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து வருகின்றவர்கள்லாம் பார்த்துருக்கேன். இந்த வல்லமை நான் வந்து ஆண்டவரோட அற்புதங்கள் வந்து இன்னும் வல்லமையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவதை பார்த்துருக்கேன். ஆனா அதுல சில நலங்கள் இருக்கின்றது. இந்த வரங்கள் இந்த வரங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தரணும்னா விரும்புகின்றார். எல்லாரும் பெறணும்னு சொல்லி அவர் விரும்புகின்றார். அங்க வல்லமையான செயல்கள் வழியாக நடக்கும்போது அது மனிதனால வருகின்ற செயல்கள் கிடையாது. ஒரு போதனையால வந்து ஒரு மனமாற்றுதல் கிடையாது. அவங்க விசுவாசத்தினால ஆண்டவர் வந்து வல்லமையான விஷயங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதனால இந்த சில பேர் இது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல 12வது வசனம், முக்கியமா 12வது வசனம். திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக பல நேரத்துல வந்து நம்ம ஜெபிப்பது கிடையாது. இது நடந்தா இது வந்து சாட்சியா மற்றவங்க கிட்ட என் வாழ்க்கையில் நடப்பது மற்றவங்க நான் சாட்சியா சொல்லுவேன் அப்படின்றத நம்ம வந்து அந்த விதத்துல ஜெபிப்பது கிடையாது. அந்த விதத்துல ஜெபிச்சு பாருங்க, நல்ல மாற்றம், நல்ல அற்புதங்களை வாழ்க்கையில பார்ப்பீங்க. இது மாதிரி மற்றவங்களுக்கு 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல 12வது வசனம். இது போலவே நீங்களும் இருக்கிறேன். இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றின் வளர்ச்சி அடையுங்கள். ஆமென். ஆமென். இந்த கொடைகளை ஆர்வமாக நாடணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது வந்து நாடுவதில் தவறே கிடையாது. கேட்கணும். அது அப்பதான் வந்து திருச்சபை வளரும். அதுக்காக கேட்கணும். ஆண்டவரோட வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்படணும். ஆண்டவரே இது நடந்தா நான் வந்து உங்களுக்காக நான் சாட்சியாக மற்றவங்க வந்து இது சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல மற்றவங்களுக்கு அதாவது இது ஒரு சாட்சியாக சொல்லுவேன். அவங்க மனம் உறுதிப்படுவதற்காக நான் சொல்லுவேன். மற்றவங்களோட வேதனையோடு சேர்ந்து நம்ம ஜெபிப்பது மட்டும் இல்லை, இதை நான் சாட்சியாக இருந்து நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவரோட வல்லமை இறங்குவதை நம்ம பார்ப்போம், உறுதியாக பார்ப்போம். அதுக்காக நம்ம இந்த அவரோட வரங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். விடுதலை, அற்புதங்கள் செய்கின்ற வரம், எல்லா வரங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் நம்ம சுயநலத்துக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக நான் இந்த வரங்கள் வரும்போது நான் மற்றவங்களுக்காகவும் இதை பயன்படுத்துவேன். இது ஆண்டவரோட வரங்கள் அப்படின்றது நமக்காக மட்டும் கிடையாது. ஒரு நபர் வந்து ஜெபத்துக்கு வந்திருந்தார். அவர் வந்து ஜெபிக்கும் போது அவரே பார்க்கின்ற ஒரு காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, சிவா அது கண் போல. அது என்னன்னா, அவருக்கு வந்து மற்றவங்களோட உள்ளம் தெரியணும். எனக்கு நீங்க செய்யறது தவறு அப்படின்னு காட்டணும். ஒரு ஆணவத்தின் ஒரு செயல். மற்றவங்க அவர் வந்து பேர் வந்து ஒரு பெரிய ஆளா தெரியணும் அப்படின்றதுக்காக சுயநலமான ஆசையினால் அவர் வந்து வருகின்ற ஒரு ஜெபங்கள் பல நேரத்துல அது கேட்கப்படுவது கிடையாது. ஆண்டவர் எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா எதுக்காக? அவர் மகிமை பெறுவதற்காக. சுயநலமாக நாடும்போது நம்ம பெறுவது கிடையாது. 39வது வசனம் 1 கொரிந்தியர் 14ல 39 மட்டும் வாசிச்சு பாருங்க. அதுல தீர்க்கதரிசி. எனவே அன்பர்களே, இறைவாக்கு உரைக்க ஆர்வமாய் நாடுங்கள். பரவச பேச்சு பேசுவதையும் தடுக்காதீர்கள். ஆமேன். ஆமீன். இறைவாக்கு ஒழிப்பதற்கு நம்ம வந்து ப்ராஃபெட்டிக் பேச்சுகளுக்காக ஆர்வமாக ஆழமான தாகத்தோடு செபிக்கணும். ஏன்னா 1 கொரிந்தியர்லயே 2வது அதிகாரத்துல 4ம் 5ம் எடுத்து வாசிப்பாரு. எப்படி பவுல் மற்றவர்களை மனமாற்றத்துக்கு அவர் கொண்டு வந்தார். பேச்சினால மட்டும் கிடையாது, அங்க ஆண்டவரோட வல்லமை இறங்குச்சு. அதனாலதான் அவங்க மனம் மாறுதலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பவுல் வந்து அற்புதமா வெளிப்படுத்துகின்றார். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 2ல 4, 5. நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆமேன். கடவுளின் வல்லமையே.
ஏலியாவுக்கு மட்டும் நடக்கிற ஒரு நிகழ்வா இல்லை. நம்ம மேலான விஷயங்கள் இயேசுவாண்டவரோட இறப்பு, பாடுகள், இறப்பு, அவரோட மரணம், அவரோட உயிர் தெழுதுதல், அதெல்லாம் வழியாக அவரோட வல்லமை, ஆவியானவரின் வல்லமை, இன்னும் மேலான வல்லமைகள், மேலான விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். ஏலியா செய்ததை விட நம்மளால மேலான விஷயங்களை செய்ய முடியும். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவசிக்கிறீங்களா? அதான் கேள்வி, வேற ஒண்ணும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம அதை செயல்படுத்துவோம். நம்ம செயல்பட கிருபை அவர் தருவார். மத்தேயு 5வது அதிகாரத்துல 13, 14 எடுத்து வாசிப்பாரு. நம்ம முதல்ல உப்பாக இருப்போம். உப்பாக இருப்பதுனா என்ன? நம்ம இருக்கின்ற சமூகத்தில், முதல்ல குடும்பத்தில், சமூகத்தில் எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு சென்று இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நம்ம ஆண்டவர் வார்த்தை எடுத்து சொல்வதற்கு அவர் ஆயத்தப்படுத்துவார். மத்தேயு 5ல 13, 14 வாசிக்கிறீங்களா? நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பெற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. ஆமேன். ஆமேன். முதல்ல உப்பு, அதுக்கப்புறம் ஒளியாக மற்றவர்களுக்கு, இன்னும் நிறைய பேருக்கு ஒளியாக மாறுவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். நம்ம உள்ளதை அர்ப்பணிப்போம், ஆண்டவரோட கிருபையை நாடுவோம். சுயநலமான வாழ்க்கைக்கு பதிலாக மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க, உப்பாக மாற அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட நாடுவோம். அவரோட வல்லமை நல்லா வல்லமையாக நம்ம உள்ளத்தில் இறங்கி, நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு வேற ஒரு விஷயத்துக்கும் ஜெபிக்காமல் ஆண்டவரோட வல்லமைக்கு நம்ம ஒரு பாத்திரமா மாறுவதற்காக, ஆவியானவரோட நிரப்புதலுக்காக மட்டும் ஜெபிக்கின்ற மக்களாக வர முடியுமா? தூய்மையை பெற்று ஒரு கன்ஃபெஷன், நம்ம செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஒரு தூய்மையை பெற்று, ஆவியானவரே என்னோட பேசும், என்னோட உறவாடும், என் வாழ்க்கையில நீங்க அற்புதம் நாளைக்கு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அற்புதங்களை செய்யும், விடுதலைகள் வழியா என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. வல்லமை எங்களுக்கு தாரும், காட்சிகள் எங்களுக்கு அனைவருக்கும் காட்டுவதுன்றது மட்டும் இல்லை, நோய்கள் நீக்குவதற்கான வல்லமை, வெள்ளி சூனியம் இருக்கின்ற எல்லாம் டெலிவரன்ஸ் செய்வதற்கான ஒரு வல்லமை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அவர் வல்லமை இறங்கட்டும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த ஆண்டவர் சாட்சியாக மாறுவதற்கு ஆண்டவர் நம்ம ஆயத்தப்படுத்துவார். சில நேரத்துல பயங்கள் வரலாம். அந்த பயத்தெல்லாம் ஆண்டவரோட ஒரு போல்ட்னஸ், ஒரு திடமான ஒரு மனதை கொடுக்கறதுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார், உங்களை சக்திப்படுத்துவார், உங்களுக்கு பயன்படுத்துவார். இயேசுவே நன்றி, அவரோட மகிமைக்காக. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord, praise my King, praise your Savior, praise your healer, praise your Redeemer. அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Every spirit of fear be bound and cast in the name of Jesus. உங்க வல்லமை எங்கள் வாழ்க்கையில பிரதிபலிப்பதற்கு, பாத்திரமாக மாறுவதற்கான கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், உப்பாக ஒளியாக மாற ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord, praise my King, praise your Savior, praise your healer, praise your Redeemer. Amen. God bless you. Have a nice day.